அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வ அலா ஆலிஹி அஷ்ஹாபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி வஸ்ஸிர்லி அம்ரி வஹுல்தன் லிசானி யஃப்கஹு கவ்லி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முந்தைய வரலாறை பற்றிய ஒரு பதிவு ஆகும். சிப்பின் யுத்தத்திற்கு பின்னால் அலி ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி உரிமையானது கூஃபாவின் பக்கம், ஈராக் பக்கம் நின்றது. எதிரணியான மோவியாவுடைய ஆட்சியானது டமாஸ்கஸிலும் பின்னர் மக்கா மதினாவிலும் ஏற்பட்டது. அலி ரலியல்லாஹு அவர்கள் பின்னாட்சியினுடைய மரணத்திற்கு பின்னால், அவருடைய படுகொலைக்கு பின்னால் எல்லாமே மோவியாவுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அந்த சமயத்தில் ஆட்சி உரிமை உள்ளவர்கள் மக்களை ஒரு வகை கொடுங்கோன்மைத்தன்மை தான் நடத்தினார்கள். மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்கள் நடந்தன, முரணாக பல ஃபத்வாக்களும் கொடுக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மார்க்க அறிஞர்களை பொறுத்தவரை இரு வகையாக பிரிந்தனர். ஒரு சாபார் எப்படிப்பட்டவர் சொன்னால், மோவியாவுடைய அவருக்கு பின்னால் வந்த அமைகளுடைய உமையாக்களுடைய ஆட்சியை விமர்சனம் செய்யக்கூடியவர்களாகவும் எதிர்ப்பவர்களாக இருந்தார்கள். இன்னொரு புறம் ஒரு காம்ப்ரமைஸ் அடிப்படையிலே மோவியாவுடைய கருத்துக்கு ஒத்துப்போகக்கூடியதாக இருந்தாராக இருபெரும் கூட்டம் இமாம்கள் மத்தியிலே இருந்தது. அந்த அடிப்படையில் அஹ்லுல் பைத்துகளாகிய அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய பேரப்பிள்ளைகள் அமவி கோத்திரத்தினுடைய ஆட்சியுரிமை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு சையத் ரலியல்லாஹு அவர்கள் இமாம் ஹுசைனுடைய மகனாகிய ஜெயின்லாப்தினுடைய மகனாகிய சையத் ரலியல்லாஹு அவர்கள் அரபு நாடெங்கும் சுற்றித் திரிந்து அமவிகளுக்கு எதிரான ஒரு புரட்சி ஏற்படுத்த துணிந்தார்கள். அதே சமயம் அப்பாசியருடைய ஆட்சி காலம் வந்ததும் குராசானிலிருந்து அப்பாசியர்கள் அமைதிகளை எதிர்க்க தொடங்கினார்கள். பல போராட்டங்களையும் கலவரங்களையும் செய்தார்கள். அதே சமயம் அஹ்லுல் பைத்துகளும் அமைதிகளை எதிர்த்த காரணத்தினால் அப்பாசியர்கள் அஹ்லுல் பைத்துகளுடைய இமாம்களை ஆதரிக்க தொடங்கினார்கள். பின்னால் அப்பாஸுடைய ஆட்சியால் ஏற்பட்ட போது எந்த அடிப்படையில் அமைதிகளை அஹ்லுல் பைத் இமாம்கள் எதிர்த்தார்களோ அதே அடிப்படையில் அப்பாஸுடைய ஆட்சி காலத்தையும் எதிர்க்கக்கூடிய சூழல் அஹ்லுல் பைத் இமாம்களுக்கு ஏற்பட்டது. இதனால் அமைதிகள் என்ன ஒரு முறையை கையாண்டார்களோ அதே முறையைத்தான் பிற்காலத்தில் அப்பாசியர்களும் கையாண்டார்கள். இந்த சமயத்திலே மக்கள் கல்வி அறிவு பெற்றுவிடக்கூடாது, குறிப்பாக மார்க்க கல்வி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அப்பாசியர்கள் சில சதித்திட்டங்களை செய்தார்கள். எப்படிப்பட்ட சதித்திட்டங்கள் சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர்களை அவருடைய ஹதீஸ்களை திரட்டக்கூடிய பணிகளை செய்த இமாம்களை தன்னுடைய அரசவை இமாம்களாக ஏற்படுத்தி கொண்டு ஹதீஸ்களை திரட்ட செஞ்சார்கள். இந்த அடிப்படையில் ஹதீஸ்களை திரட்டும் பொழுது இபாதத் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஹதீஸ்களை மட்டும்தான் திரட்டினார்கள். உதாரணத்திற்கு இமாம் புகாரி இமாமுடைய ஹதீஸ் கிரந்தத்திலே கிட்டத்தட்ட 7000 ஹதீஸ்கள் வருகிறது. இதில் 2000 ஹதீஸ்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் பற்றிய விஷயங்கள் இருக்குது. மீது 5000 ஹதீஸ்கள் தான் மற்ற இன்னவர் எல்லா துறைகளுக்கும் ஹதீஸாக இருக்கிறது. ஆக தொழுகைக்காக மட்டும் ஏன் இவ்வளவு சிரத்தை எடுத்து ஹதீஸ்களை தொகுக்க வேண்டும்? நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களை சிந்தனை உடைகளாக்கக்கூடாது, அவர்களுக்கு அரசியல் பொருளாதாரம் பற்றிய பிரச்சனை பற்றி பேசக்கூடாது, அதன் அடிப்படை ஹதீஸ் இருக்கக்கூடாது என்பதற்காகவே திட்டம் தீட்டி இபாதத் பற்றிய விஷயங்களை பற்றி ஹதீஸ்களை தொகுக்கும்படி கட்டளையிட்ட அந்த அடிப்படையில் குராசானிலிருந்து கிளம்பிய அப்பாசிய படைகள், அப்பாசிய ஆட்சியாளர்கள் குராசானிலிருந்தே இமாம்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்து ஹதீஸ்களை திரட்டார்கள். இந்த அடிப்படையில் தான் புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, இப்னு மாஜா, அபுதாவுத் போன்ற நசாய் போன்ற இமாம்கள் சஹீஹ் சித்தான் சொல்லக்கூடிய 6 இமாம்களின் சொந்த ஊர்கள் குராசானிலிருந்து வந்தவர்களாகத்தான் இருக்கின்றனர். அதே சமயம் மதீனாவில் இருக்கக்கூடிய அஹ்லுல் பைத் இமாம்களாக இருந்தாலும் சரி,
இன்னவர் இமாம்கள் அவருடைய ஹதீஸ்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டன. உதாரணத்திற்கு நொய்ம் இப்னு ஹம்மாத் சொல்லக்கூடிய ஒரு தாபியின் அல்லது தபோ தாபின்னு சொல்வார்கள். இவர்கள் ஏராளமான ஹதீஸ் திரட்டி வைத்திருந்தார்கள். எப்படி ஹதீஸ் சொன்னால் மிக அதிகமாக கியாமத் நாள் அடையாளங்கள் பற்றியும் அரசியல் பொருளாதார ஹதீஸ் தொகுத்து வைத்திருந்தார். ஆனால் அந்த ஹதீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. மாறாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய எப்படி சொன்னால் இந்த நொய்த் இப்னு ஹம்மாதுடைய மாணவராக இருந்தவர். இருந்தும் நொய்த் இப்னு ஹம்மாத் ஹதீஸ்களை இவர் ஏன் எடுக்காத காரணம் சொன்னால் அது அதிகமாக அஹுல் பைத் குறிப்பாக ஜாஃபர் ஷாதிக்குடைய ஹதீஸ் இடம்பெற்ற காரணத்தினால் அதை நிராகரிக்கும் என்பதற்காகவே நொய்த் இப்னு ஹம்மாத் ஹதீஸ்களை யார் ஏற்கவில்லை? புகாரி இமாம் ஏற்கவில்லை. அதே சமயத்தில் இன்னைக்கு நொய்த் இப்னு ஹம்மாதுடைய சிறப்பான புத்தகம் கிதாபுல் ஃபிதன் கிரந்தத்தை பார்ப்போமான ஏராளமான ஹதீஸ்கள் கியாமத் நாளுடைய அடையாளங்கள் பற்றி ஹதீஸ்கள் இருக்கு என்று சொல்ல வேண்டாம். சிரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர்கள் ஏற்கனவே முன்னேறி செய்து விட்டார்கள். சுஃபியான் என்று சொல்லக்கூடிய வருவான். அவன் யாரான அபு சூபியாவினுடைய மோவியாவுடைய யஜீதுடைய வம்சாவளை சார்ந்த அப்துல்லா எனும் ஏற்பெயர் கொண்ட சுஃபியான் என்று சொன்னார்கள். இந்த சுஃபியானி கடைசி காலத்தில் வருவான், மிகப்பெரிய ஃபித்னாக்களை கிளப்புவான். அவன் ஆட்சி செய்ய 9வது மாதத்தில் தான் மெஹிதேசம் வருவார்கள் என்று சொல்ல ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த சுஃபியானை பற்றி ஒரு ஹதீஸை கூட செய்ய முடியாது, சஹீஸித்தால் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அரசியல் பொருளாதாரம் பற்றிய ஹதீஸ்களை எல்லாம் இருட்டடிப்பு செய்தார்கள் இந்த அப்பாசிய கலீஃபாக்கள். இதற்காகவே அப்பாசிய கலீஃபாக்கள் ஏற்படுத்தி வைத்த இமாம்கள் எல்லாம் அரசியல் பொருளாதாரம் பற்றிய ஹதீஸ்களை எல்லாம் தொகுக்காமல் மிகவும் குறிப்பாக இபாதத் பற்றிய விஷயங்களை பற்றி ஹதீஸ் தொகுத்தார்கள். அந்த அடிப்படையில் சஹீஹித்தாவுடைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இன்ன பிற ஹிஜ்ரி 200க்கு மேல் ஹதீஸ் யாராக இருந்தாலும் சரி, மிக குறிப்பாக தொழுகை இபாதத் போன்ற விஷயங்கள் முக்கியத்துவம் ஹதீஸ்களை தொகுத்தார்கள். அரசியல் பொருளாதார ஹதீஸ்களை தொகுப்பதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படவே இல்லை. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நுபுவத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் இறக்கப்பட்ட முதல் அத்தியாயம் முதல் வசனம் என்னவென்று சொன்னால் இக்கர் சொல்லக்கூடிய வசனம் தான் முதலில் இறங்கியது. இக்ரஹ பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக். இக்ர பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக், படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதி வர சொல்லக்கூடிய 96வது முதல் வசனம் இறங்கியது. முதலாக திருமறை குரான் இறக்கப்பட்ட முதல் வரியானது ஓதிவீராக என்பதுதான். ஆனால் என்ன செய்தார்கள் இமாம்கள்? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாது என்று ஒரு பச்சை பொய்யை ஹதீஸில் எழுதி வைத்தார்கள். ஏன் எழுதி வைக்க வேண்டும்? அப்படி ரசூலுல்லாஹ்வே படிக்கல, நாம ஏன் படிக்கணும்? படித்தா அரசாங்கம் தட்டி கேட்பான் அப்படிங்கிறதுக்காக செஞ்ச ரசூலுல்லாஹ்வையே ஓத தெரியாத எழுதி வச்சாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் நுபுவத்தை அடைந்த 13ஆம் ஆண்டு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் 13 ஆண்டுகள் சத்திய பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டதெல்லாம் தௌஹீத் என்ற ஒரு விஷயம்தான். அதுவும் வரலாற்றில் அடிப்படை தௌஹீத் சொல்லப்பட்டு வந்தது. மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் செய்யப்பட்டது நோன்பு ஹஜ்ஜு போன்ற கடமைகள் எல்லாம் இறக்கப்படுகிறது. முதல் 13 ஆண்டுகள் இறக்கப்பட்ட வசனங்கள் அடிப்பு சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டன. அதிகமான முக்கியத்துவம் தொழுகைக்கும் நோன்பிற்கும் ஹஜ்ஜுக்கும் கொடுக்கப்பட்டது. ஹதீஸ்களை தொகுத்தார்கள். எழுத படிக்க தெரியாத உம்மி நபி என்று சொன்னார்கள். உம்முல் குரா என்று சொல்லுவார்கள் மக்கா வளாகத்தை. அந்த உம்முல் குராவில் வந்த நபியை உம்மி நபி என்று சொன்னாரே தவிர எழுத படிக்க தெரியாத உம்மி நபி அல்ல என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டியிருக்குது. மோவியாவுக்கு எழுத படிக்க தெரியும், அபு சூபியானுக்கு எழுத படிக்க தெரியும், அம்ரு இப்னு ஆஸுக்கு எழுத படிக்க தெரியும். ஆனால் அண்ணன் சலவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு எதிராக இருந்த மக்கா வெற்றிக்கு முன்னால் வரைக்கும் காஃபிராக இருந்த அபு சூபியானுக்கு எழுத படிக்க தெரியும், மோவியாவுக்கு எழுத படிக்க தெரியும், அம்ரு இப்னு ஆஸுக்கு எழுத தெரியும். ஒரு இலக்கியவாதி அம்ரு இப்னு ஆஸ் தான் மோவியாவோட எல்லா அநீதிக்கும் கூட நின்றவன். ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் எழுத படிக்க தெரியாதான். நந்தா வழங்கி கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சிறு வயசு தாய் தோப்பன் இறந்துட்டாங்க. அபுதாலிப் வீட்டில் வளர்கிறாங்க. தன்னோட பெத்த மகனோட அதிகமாக பாசம் கொடுத்து யாரை வளர்க்குறாங்க? அல்லாஹ்வுடைய திருத்தூதரை வளர்க்குறாங்க. அபுதாலிப்பு தன்னுடைய மகன் பெத்த மகன் அலிக்கு எழுதப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறார், ஜாஃபருக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், காலித்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்.
அக்கீலுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவன் அல்லாவுடைய திருத்தூதருடைய சித்தப்பாவாகிய அபுதாலிப்பு தன்னுடைய குமாரர்களுக்கெல்லாம் எழுதப்படுத்தி கற்றுக் கொடுக்கும் பொழுது நபிகள் நாயகம் எழுதப்படி கற்றுக் கொடுக்கலையாம். ஏன்னா அப்துல் முத்தலிப் படுத்துங்க தாத்தா, அதான் ஹம்சா ரலியல்லாஹு இருந்தாலும் சரி, அப்பாஸ் இருந்தாலும் சரி, இவங்களே அல்லாஹ் ரசூலுடைய ஒத்த வயசுடையவர்கள். அந்த ஹம்சாவுக்கு எழுத படிக்க தெரியும், அப்பாஸ் எழுத படிக்க தெரியும், அல்லாஹ் திருத்தூர் மட்டும் எழுத படிக்க தெரியாதான். 25 வயசில் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜான திருமணம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, வியாபாரத்துக்கு அனுப்பி வச்சாங்க ஒரு மேனேஜராக. ஆயிரக்கணக்கான தினார்கள் மதிப்புள்ள சொத்துக்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு சிரியாவுக்கு பயணம் போகிறாங்க ரசூலுல்லாஹ். அவருடைய மேற்பார்வையில் தான் மேனேஜராக நியமித்தா, மற்றவங்களுக்கு கீழே வச்சு தான் ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிற வியாபாரத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த வயசில் எழுத படிக்க தெரியாதவராக ஒருத்தர் இருந்தால் ஒரு வணிக கூட்டை வழிநடத்துகிற திறமை இருக்குமா? மக்காவை பொறுத்தவரை விவசாய மக்கள் அல்ல, மக்காவை பொறுத்தவரை எல்லாம் வணிகம் செய்யணுமா? வணிக மக்களுக்கு எழுத படிக்க வணிகம் செய்ய முடியாது. அன்சாரிகளை பொறுத்தவரை பரவாயில்ல, விவசாயம் படித்த தெரிஞ்சவங்க, விவசாயிகள் அதிகமாக எழுத படிக்க தேவையில்லை. ஆனால் வணிகம் செய்யவும் கண்டிப்பாக எழுத படிக்க தெரியணும். அந்த சமூகத்தில் வந்த ரசூலுல்லாவுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லி வச்சான்னா, அப்போ என்ன செய்கிறீங்க, திட்டமிட்டு இந்த இமாம்கள் ரசூலுல்லாவை எழுத படிக்க தெரிய சொன்னது காரணம் என்னன்னு சொன்னால், இந்த சமூகம் எழுத படிக்கக்கூடாது. இன்றைக்கி கடந்த காலம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கூட முஸ்லாமிய சமுதாய பெண்கள் படிக்க வைப்போங்களா? படிக்க வைப்போமா? பெண்களுக்கு படிப்பதுன்னு இன்றைக்கி என்ன செஞ்சாங்க, பெண்கள் அரபிக் கல்லூரி தொடங்க. ஏன் நம்ம ஆளுங்க தொடங்கிட்டாங்க, பெண்களுக்காக அரபிக்கல் தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க, கல்லூரி தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு வியாபார நோக்கம் இருந்தாலும் சமீப காலமாகத்தான் கல்வி என்பது தேவை அப்படிங்கிற ஒரு நிலைப்பிரச்சனை நம்ம சமுதாயத்தை கொண்டு வந்தது. இந்த எழுத படிக்க தெரியாத நபியாக மக்கள் மக்கள் காட்டு நினைச்சு வாங்குறீங்க இவன் அரசியல் பொருளாதார விஷயம் தலையிட மாட்டான், தெரியவும் செய்யாது. அப்போ இவன் என்ன செய்யணுங்கிறீங்க, ஆட்சி அதிகாரம் தலையிடக்கூடாது. அது உமையாக்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அப்பாஸ் ஆட்சி இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் தலையிடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு நம்ம நாட்டில் உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் யார் மாதிரி எழுவாங்கிறீங்க, கிளர்ச்சி செய்வாங்க, மாணவர்களும் கிளர்ச்சி செய்வாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக மாணவர்கள் தான் கிளர்ச்சி செய்வாங்க. அந்த கிளர்ச்சி தான் உண்மையான கிளர்ச்சி, வெற்றி பெற கிளர்ச்சி இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் இவங்க யோசிக்கிறாங்க, அப்பாஸ் கலீஃபாக்கள் நம்ம சமூக மக்கள் எழுத படிக்க தெரியக்கூடாதுங்கிறது திட்டம் போட்டு அல்லாவோட திருத்தூதருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியும். நீங்கள் என்ன செய்யுங்க, சதாசரம் தொழுகையிலே கிடங்க, திக்ரு செய்யுங்க, ஒரு தொழுகை மற்ற தொழுகை எதிர்பார்த்துட்டுறீங்க, தஸ்பி ஓதுங்க, சுண்ணத்து தொழுங்க, தொழுகை தொழுகை தொழு தொழுகை தொழுன்னு சொல்லுங்க. ஒரு ஒரு பண்டார கூட்டத்தை உருவாக்கணுமா முடிவு பண்ணி பண்ணாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் 5 பள்ளி வாசல் தான் மதீனா இருந்துச்சுது. அதிகபட்சமாக 250 பேர் தொலை வருவாங்க. அதே நேரம் உமையா காட்சினுங்க ஏகப்பட்ட பள்ளிவாசல் வரும். என்னங்கிறீங்க, அதுக்கான ஹதீஸை உருவாக்கி வச்சாங்க. ரசூலை சொன்ன மாதிரியே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, எந்த ஒரு வீட்டில் பாங்கு சொல்லி யார் தொலை வரலையோ அவங்க வீட்டில் எரிக்க நினச்சது உண்டு, அங்கே குழந்தைகளும் பெண்கள் இல்லைன்னா அந்த வீட்டில் எரிப்பேன் அப்படின்னு கெட்டு விரவு கொண்டு அப்படின்னு சொன்ன மாதிரி ஹதீஸ் எழுதி வச்சாங்க. அப்போ காரணம் என்னங்கிற, முஸ்லீம் சமுதாயம் படிக்கக்கூடாதுங்கிற திட்டம் போட்டு இந்த சமுதாயத்தில் சில வேலைகளை செஞ்சு வச்சாங்க. கடமைன்னு 5 எழுதி வச்சாங்க. இஸ்லாம்னா என்ன, 6 ஈமான், 5 கடமை உட்பட்டது. என்னது, ஷஹாதா, தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜி. ஒரு வசனத்தை காட்டுங்க பார்ப்போம். இப்படி வரக்கூடிய ஒரு அல்லாஹ், அதை இஸ்லாத்தின் அடிப்படைன்னு சொன்னால் இந்த 5 தான் சொல்ல, ஒரு வசனத்தை காட்டுங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், வல்லஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ ஸாலிஹாத் வதவாஸவு பில் ஹக் வதவாஸவு பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். எவர்களை தவறு என்று சொன்னால், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்து ஹக்கை எத்தி வைத்து சத்தியத்தை எத்தி வைத்து அதில் உறுதிப்பாட்டோடு சபர் செய்யணும், அவங்கள தவறு அப்படிங்கிற. அப்போ இல்லை அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிறீங்க, நம்பிக்கை கொள்ளணும். இந்த வானம் பூமியை படைச்சது அல்லாஹ் தான் அப்படிங்கிற ஈமான் 5 காரியங்கள் வச்சுக்கிட்டு நம்பிக்கை கொள்ளணும். நற்கர்மங்கள் சொல்கிறான். நற்கர்மங்கிறீங்க, பாதையில் கிடக்கிற கல்லை முல்லை மாத்திரம் நற்கர்மம்னு சொல்கிறாங்க. தொழுகை நற்கர்மமாக சொல்லவே இல்லை. நோன்பு நற்கர்மம் தொழுகை நோன்பெல்லாம் உன்னோட ஃபர்லு, நீ செய்ய வேண்டியது. நீ மனுஷனாக உல சுத்தியோட உடம்பு வாழணும்னா நீ தொழுகை நோன்பு கட்சி வேணுங்கிறாங்க. ஆனால் அமல் என்பது இது அல்ல. அமல் என்பது சமுதாயத்துக்கும் மற்றொரு அமல் தானே தவிர தனக்குத்தானே செய்வது அமலாகாதுன்னு சொல்கிறாங்க. நாம் தொழுறோம், நம்ம கண்டிப்பாக நம்ம தொழுது ஆகணும், நாம் நோன்பு வச்சு ஆகணும், நாம் ஹஜ்ஜு பண்ணி ஆகணும். இது நம்முடைய சுய சுத்திக்காக வலியுறுத்தப்பட்டது தான் அந்த 5 கடமையை தவிர அமல் அல்ல. ஆனால்
ஒரு முஸ்லீம் வெற்றி படையணும்னா நம்பிக்கை கொள்ளணும், நல்ல அமல்கள் செய்யணும், நமக்கும் சமுதாயத்தில் அடுத்து ஹக்கை சத்தியத்தை எத்தி வைக்கணும், நன்மை ஏவணும் தீமையை தடுக்கணும். நன்மை ஏவறது என்னங்கிறீங்க, தீமையை தடுக்க. இதுதான் அன்றைக்கு இமாம்கள் செஞ்சாங்க. யார் இமாம்? அஹ்லுல் பைத் இமாம்கள் தான் செஞ்சாங்க, மற்ற இமாம்கள் யாரும் செய்யலை. மற்ற இமாம் யாரும் செய்யவே இல்லை. ஹசன் அலிலா செஞ்சாங்க, ஹுசைன் அலி செஞ்சாங்க, சையத் அலிலா செஞ்சாங்க, ஜாஃபர் சாதிக் அலிலா செஞ்சாங்க, பாக்கர் செஞ்சாங்க, மூசா காலி செஞ்சாங்க, இவங்களும் செஞ்சாங்க. நல்லமல்கள் செய்வது மட்டும் இல்லாமல் நன்மையை ஏவன் தீமையை தடுத்தாங்க. என்ன தீமைங்கிறீங்க? அரசாங்கம் தவறு செய்யும் பொழுது அது அப்பாசிய கலீஃபாக்களாக இருந்தாலும் சரி, உமையா கலீஃபா எதிர்த்து நின்னாங்க. அதுதான் உண்மையான இஸ்லாங்கிறது. ஆனால் அதே நேரத்தில் என்ன செஞ்சாங்க? மோவியோட மதம் என்ன செஞ்சுங்கிறீங்க? அமல்னா தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி செஞ்சால் போகிறோம். ஒரு பாங்கு சொல்லி ஒரு தொழுகை நடக்குதா, அடுத்த தொழுகை எதிர்பார்த்துட்டு பள்ளியை உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சஹாபி எந்த நேரம் பள்ளி தொழுதுகிட்டே இருப்பார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்பேன், அந்த மனுஷன் எப்பவும் பள்ளியில் உட்காந்துருக்கிறாரு, இவர் குடும்பத்தை யார் கவனி கேட்கும்போது இவர் சகோதரன் கவனிக்கும், அப்போ சொர்க்கம் அவனு தான் அப்படிங்கிறாங்க. சதா சர்வகாலமும் பள்ளியில் உட்கார்றது நன்மைன்னு சொன்னால் சொல்லவே இல்லை. பள்ளி வாசல் அன்னைக்கு குறவு. அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஆயிரக்கணக்கான மக்கள் மதீனாவில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது 5 பள்ளிவாசல் தான் இருந்துச்சு, 200 மக்கள் தான் இருந்து வாழ்ந்து தொழுதுட்டு இருந்தாங்க. அப்போ என்னங்கிறீங்க? இந்த பிற்காலத்தில் வந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மதரசா பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி, அக்காலத்தில் வாழ்ந்த அரசவை கவிஞர்களாகி அரசவை இமாம்களாக இருந்தாலும் சரி, திட்டம் போட்டு செஞ்சாங்க இந்த இஸ்லாம் சிதைப்பதற்காக. நன்மையை ஏவி தீமையை தடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கல்வியை ஒழிச்சாங்க, நீதியை ஒழிச்சாங்க, நன்மையை தீமை ஒழிச்சாங்க. ஒழிச்சுட்டாங்க, ஒரு மார்க்கத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. வீரம் இல்லை இந்த சமுதாயத்துக்கு. வீரம் எங்கேருந்து வருங்க? அன்னைக்கு வீரம் இருந்துச்சுது. தவற தட்டி கேட்ட வீரம் வருமே, சும்மா வீரம் வராது. அப்போ அப்படிப்பட்ட சமுதாயம் நான் மாறணும்னானுங்கிறீங்க. நம்பிக்கை கொள்ளணும், நல்லமல்கள் செய்யணும், ஹக்கை எத்தி வைக்கணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். வாஹித் தாவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.